ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளே வரும்போதே இந்த மேத்யூடைய மாமனார் ஐயா பெரியவர் என்னை பார்த்தார் வழியிலே. அவர் 2 பையங்க கஷ்டங்களெல்லாம் சொன்னார். பார்த்தேன். ரொம்ப பார்க்கும்போதே அது உட்காரும்போதே நினச்சேன், அது ஒரு வார்த்தை இருக்குது, விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டு சொன்னேன். யார் விண்ணப்பத்தை கேட்டார்? எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். எசேக்கியா ராஜா தாவீதுக்கு பிறகு பெரிய நல்ல ஒரு வல்லமையான ராஜா, கடவுளுக்கு பயந்த மனுஷன், கடவுளை வாழக்கூடிய மனுஷன். அந்த மனுஷனுக்கே கஷ்டம் வந்துச்சு. என்ன கஷ்டம் வந்தது? தீர்க்கதரிசியாக ஏசாயா ஆண்டவர் கூப்பிட்டு, என் தாசனாகிய எசேக்கியாட்ட போய் சொல்லு, இந்த உலகத்தை விட்டு நான் எடுத்துக்க போகிறேன், அதனால் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தடா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தை கேட்ட உடனே எசேக்கியா அழுதார், ரொம்ப அழுதார். காரணம் கேட்டால், உமக்காக செஞ்சனே, இப்படிக்கா அப்படி வாழ்ந்தனே, உமக்காக இந்த காரியத்தையும் செய்தனே, எனக்கு இந்த கஷ்டமானு சொல்லி அழுதார். இந்த வார்த்தை ஆண்டோட சமூகத்தில் போச்சுது. ஆண்டு சமூகத்தில் போச்சுன்னா ஆண்டு சொன்னார், விதத்தில் வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டு சொன்னார், விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன். ஒரு நாள் கூட 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னார். 15 வருஷம் எசேக்கியா சொல்லிட்டு இப்படி வெளியே போகலை, வாசலுக்கே போகலை. எல்லாம் ஆண்டு பேசிட்டு திரும்ப போய் சொல்லு, என் தாசன்கிட்ட போய் சொல்லினார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் தான் விடுதலை தர முடியும், யாராலையும் தர முடியாது. ஆண்டவர் தான் 37 வருஷமாக படுத்திருக்கான்ல, வேதத்தில் வாசிக்கும்ல. யோவான் 5 வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசல் இருக்க பெருசாக ஒரு குளம், அந்த குளத்தில் 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருக்கான். ஏன்னு கேட்டால் இந்த குளம் கலக்கப்படும் போது தேவதூதன் வந்து கலக்கிறான். கலக்கப்படும் யார் முதலாவது இறங்குறாங்களோ எப்படிப்பட்ட நோய்களும் இருந்தாலும் சுகமாக அடைஞ்சிடுறான். அதுக்காக ஒரு மனுஷன் 38 வருஷமாக இறங்க முடியாமல் அவன் யாரும் இறங்கிடுறாங்க, படுத்து கிடக்கான்ல. ஆண்டு 33 வயசில் ஊழியத்துக்கு வராரு. ஆண்டு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், 4 வருஷத்துக்கு முன்னால் படுத்திருப்பான். அன்றைக்கி ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டு கேட்கார்ல, அவன்கிட்ட சுகமாக விரும்புகிறாயாடான்னு கேட்கார்ல. என்ன சொல்கிறான்? சுகமாக தையா படுத்திருக்கேன், நான் யாரும் இறங்கிறல ஐயா, எனக்கு முடியலையான்னு சொல்லி கதறி எழுதுறான்ல. ஆண்டு என்ன சொல்கிறாரு? அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அப்பவும் அங்கே வேதவார பரிசீலனை செஞ்சாங்க. ஏன்டா ஞாயிற்று மணிக்கு போகிறேன் நாங்கள் ஊழியக்காரங்க தப்பு தப்பாக சொல்கிறது, அதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்திருக்குது. தப்பு தப்பாக கைடு பண்ணுறது. ஏன்டா எழுந்து போகிற, நீ சொன்ன எழுந்து போயிடலாமா? இன்றைக்கி நிறையா நடக்குது. உண்மையில் ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் கண்ணீருக்குமா இருக்குது. காரணம் கேட்டால் அந்த பாடுகள் இல்லை, இந்த மிஷனில் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் இல்லை, எல்லாமே ஃப்ரீ ஆகிடுதில்ல. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சு பேர் ஒரு 12 பேர் என்னை தேடி வந்தாங்க. தேடி வந்தவங்க சொன்ன ஒருத்தர் சொல்லிட்டு அழுதார். என்ன சொல்லி அழுதாருன்னா, எங்கள் ஊழியர் சொல்கிறாரு, நான் தான் தின்னத்தப்பு பண்ணுவேன்டா, நீ என்னடா கேட்குது, நான் தான் சேர்மனு, நான் சொல்லதை நீ கேட்கணும், நான் என்ன வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தது. ஒரு பாரங்கள் இல்லை, தரிசனங்கள் இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமி விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி போல் விதைக்கப்பட்டாங்க, கோதுமை மணி போல் விதைக்கப்பட்டாங்க. அங்கே விதைக்கலைன்னு இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை. பனையடி பெட்டியில் 7000 மண்ணக்கிட்ட பனையடி பெட்டியில் ஒரு 5 மிஷனரிகள் கல்லறையினை கட்டியிருக்கான். என் குடும்பத்தின் சார்பில் பேரன்பர்க் மிஷனரி, இப்படி 5 பேருடைய கல்லறை கட்டியிருக்கோம். அமெரிக்கா தேசத்தில் ஒரு மிஷனரி வந்து அழுதார். என்ன சொல்லி அழுதாருன்னா, நீ ஒன்று இங்கே விதைச்சிட்டாங்க, உன்னை கல்லறையை கட்டிட்டாங்க, உன்னை நினச்சி பார்க்கேன், நீ வரலன்னு சொன்னால் நாங்களாம் மனுஷனை வாழ்ந்துருக்க முடியாதுன்னு சொல்லி கதறி அழுதார். இன்றைக்கி அப்படி பாருங்கள், தரிசனங்கள் ஊழியங்கள் இல்லை, நிறைய பேர் ஊழியங்கள் இல்லை. ஏதோ ஒருத்தர் வாழ்கிறாங்க, ஏதோ ஒருத்தர் இருப்பான். ஐஎம்எஸ்கார் உள்ளே உட்காந்துருக்கார், இப்படி சகலப்பாடி கோயம்புத்தூரில் ஊழியம் பண்ணுறாங்கலாம், உண்மைக்காகவே ஊழியம் பண்ணுறாங்க, கடவுளுக்காக வாழணுங்கிறது வாழ்கிறாங்க. சில ஊழியங்கள்லாம் இருக்காங்க. அன்றைக்கி நான் கேட்டேன், ஐயா உண்டி நிறைஞ்சு போச்சே, நிறையட்டும், அதுக்கு என்ன அவசரம், யாருக்கா மிச்சத்தை யாருக்கு அனுப்புங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன பாரம், அவங்களுக்கு என்ன கஷ்டம். இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால் தரிசனம் கிடையாது, ஊழியங்கிறது பாரம் கிடையாது. ஒவ்வொரு காரியத்துக்கான கணக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கான கணக்கு கொடுக்கணும். அவர் ரத்தத்தையும் சம்பாதிச்சு திருச்சபை 40க்கு முன்பு 39 அடி அடிக்கப்பட்டார். முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம்பல மாறியது. 29 வகையான கொடூரம் முள்களை தலையில் அடித்தாங்க. பினாகிருஷ்ணன் கொடூரமான முள்ளை தள்ளி அடித்தாங்க. அடித்து கேட்டாங்க, உன்னை அடித்தது யாருன்னு கேட்டாங்க. கேவலமாக பேசினாங்க. ஆண்டவர் எதையும் குறித்து கவலைப்படலை. அந்த பாடுகளை சகிக்கிற உலகத்தில் வந்தார், வேதனை அனுபவிக்கிற உலகத்தில் வந்தார், ரட்சிப்பை கொடுக்குற ஆண்டவர் உலகத்தில் வந்தார். இன்றைக்கி அது யாரும் நினைக்கிறதில்லை. ஏதோ
சம்பளம் வந்துடுது, பணம் வந்துடுது, வீட்டு வாடகை வந்துடுது. இதைத்தான் நினைக்க ஒழிய ஒரு நாள் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது. அப்படி சொன்னார். வேதத்தில் வாசிக்கவில்லை, எசேக்கியேல் 21:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சோர்வடையத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். காரணம் நம்மகிட்ட நிர்வாகங்கள் சரியில்லை, நம்ம தலைமை சரியில்லைல்ல. தலைமை சரியானது மற்றெல்லாம் சரியாக இருக்க போகுது. தலைமை சரியில்லை, யாரும் பயப்படுறதில்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அப்படி சொன்னால திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்த வேறொன்றுக்கு வர அன்றைக்கி அப்படி தான் வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டங்கள், தரிசனங்கள் இல்லாத ஊழியம், பாரம் இல்லாத ஊழியம், கண்ணி இல்லாத ஊழியத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும், கண்ணீரை பார்க்கும், வேதனையை பார்க்குறோம். எத்தனையோ மக்கள் ஊழிய பாரு, பிள்ளைகளுக்கு பாருங்க, நெருக்கடியை பார்க்க தாங்க முடியலை. சென்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க, 3 பிள்ளைகள் அனாதை ஆகிட்டாங்க. தீவிரமான மிஷினரி, கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டம், வேதனை, என்ன செய்யணும் தெரியல. வாழ்கிறதா சாவறதா, ஏன் இப்படி வாழ்கிறது, ஏன் இந்த கஷ்டம் நினச்சி பார்க்க முடியல, ஒன்றுமே நினைக்க முடியல. அவங்க கண்ணீரை பார்க்கும்போது, அவங்க ஏக்கங்களை பார்க்கும்போது, இப்படி ஊழியமா, இப்படியும் கஷ்டமா. அந்த பாரம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். தரிசனம் ஏதோ வாழ்ந்தவன் இல்லை. பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்றே, மனம் வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்றே, மனம் வடிவடையாதே நின்று. இடிவேகம் மகனிடம் இடி வெள்ளி தோன்றி, நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். போராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு
தேவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே மீண்டும் ஜெயித்திடவே போராதே என்பனவே சோர்ந்து போகாதே என்னுள்ளவே போராதே என்பனவே சோர்ந்து போகாதே என்னுள்ளவே மாறாத கர்த்தர் பக்கம் இருப்பீரா மாறாதவர் போலேயா மாறாதவர் போலேயா போராதே மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளவே. ஒரு பாரம் இல்லாத தரிசனம் இல்லாத ஊழியம். நேற்று ஒரு ஊரில் தோத்திர பண்டிகை. இந்த ஆலயம் கட்ட விடலை, ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிற ஊர். ஒரு ஐயா ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லி அழுதார். எங்கள் ஆலயத்தை கட்ட யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டார். அவன் எனக்கு ஒரு மனசு தென்பட்டுச்சு, ஏழை ஜனங்கள் அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியும். சரி, ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. 5 வருஷம் ஆச்சு. அது பிரதிஷ்டைக்குரிய மொத்த செலவு நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். போன வருஷம் போக முடியல, அவங்ககிட்ட கொடுத்த ஐயா அந்த பணத்தை கொடுத்தான்னு நீ நடத்துங்கன்னு சொல்லிட்டேன். இந்த வருஷம் போக முடியல. நான் சொன்னேன் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்குவேன், நான் ரெடியாக கையில் கொண்டு வருவேன், நான் வர்ற வழிக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரியான்னு சொன்னார். ஃபோன் பண்ணால் அந்த ஐயா வரமாட்டேங்கார். ஊழியக்கார் டீக்கன் ஐயா வரமாட்டேங்க. ஏன் வரமாட்டார்னா, நான் மேலெடுத்த ஆள், எனக்கு அவர் தான் அபிஷேகம் தருவார், அவர் ஏன் அதில் காயத்தை உருவிடுவார். இன்றைக்கி சார்ஜ் உருது நம்ம பீஸ் போட்டு உருவுற மாதிரி நினைக்காங்க. உங்களுக்கு உருவம் யார், உங்களுக்கு உருது யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார்ல, உருவிடுவார்ல. நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணுத அநியாயம்லாம் பண்ணுத, உனக்கு எந்த கமிட்டியும் கிடையாது, ஆண்டவர் உருவிடுவார்ல. சிலர் பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தாகம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கமில்லை. எசேக்கியேல் 28:30 வாசிக்கும் போது தான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பளிக்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினே ஒருவனையும் கண்ணீர் விட்டு அழுதாரு. அன்றைக்கி பாரங்கள் இல்லை, தரிசனங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்தட்டும், வழி நடத்தணும். யார் துட்டுக்கும் எடுக்க வரல. வேதத்தில் வாசிக்கமில்லை. அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போதுக்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்ல, எனக்கும் என் கூட இருந்தவர்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படி தான் பழகியிருக்கோம். அதில் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருச்செவி ஜெபம் பண்ணுங்க, மந்தம் இல்லாத. ஆனால் ஆண்டு எனக்கு நல்ல வார்த்தை கொடுத்துட்டார், எதுக்கும் கவலைப்படலை. நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது, நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வெண்பாகாது. பார்க்க போகிறோம், கண்ணால் பார்க்க போகிறோம், என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். ஆண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் சொல்லணும். மனுஷன் ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் சொல்லணும். ஒருத்தன் தப்ப முடியாது. ஒருத்தன் கணக்கு எஜமான ஆண்டு வரப்போகிறாரு. வர்றதுக்கு கூட காலங்கள் ரெடியாக ஆகிடுச்சு. ஒலிமலை ரெடியாக இருக்குது. ஒலிமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு. சீஷர்கள்லாம் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது தூதர் சொல்கிறான், வானத்தை அண்ணாந்து இருக்க மனுஷரே கலங்காதீங்க, உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அது பாதங்கள் ஒலிவமலை நிற்கும்னு சொல்லிட்டாங்க. வரப்போகுது காலங்கள், ஆண்டுடைய வருகை ரெடி ஆகிடுச்சு. ஒலிவமலை ரெடியாக இருக்குது. கிழக்கு வாசல் திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. தெலுங்கு ஆண்டு அவருடைய பாதங்கள் படப்போகுது. அன்றைக்கி ஒருத்தர் தப்ப முடியாது. அதை மட்டும் மனசில் ஆண்டு என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்க. என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை. எங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான்.
சிலர் மிஷினரி ஊழியன்னு சொல்லிட்டு காடு மேடாக மக்களுக்கு ஊழிய பணத்தை அனுப்புறேன்னு சொல்லி ஏமாற்றி வீட்டை கட்டுறான். வீட்டை கட்டி வாடகை கொடுறான். சாபம் சாபம். கியாசி ஒரு காசுக்கு ஆசைப்பட்டான், ஒரே காசு தான் ஆசைப்பட்டான். வீட்டு வாசப்படியில் பாவப்படுத்திருந்தது. எலிசா என்ன கேட்டான்? கியாசி எங்கேருந்தா வரேன்னு கேட்டான். நான் எங்கேயும் போகிறேன்னு போய் சொல்கிறான். ஒலிவு தோப்படையும் இல்லை வாங்க திராட்சை வாங்க காலமா நாகமா குஷ்ரோகம் உன்னையும் சந்தையும் தொடர்ந்து பிடிக்கணும்னு கேட்டான். அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வருவதுக்கு முன்பாக ஆண்டவர் வருக போகுது. நம்மளுடைய சரியாக இருக்க போகிறோம். அவன் நோக்கி பார்க்கலாமா? அவன் நோக்கி நான் ஐயா கொடுத்த டைமுக்கு மேலே போயிடுச்சு. அவர் எவ்வளோ நாள் பேசி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் வீட்டுமா என்கிட்டே இருக்கா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அங்கே வீட்டுக்கு சரியாக போயிடுவோன்னு சொல்லிட்டார். அதனால் கவலை இல்லை. ஜெபம் இல்லாமா அவன் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கடன் குறுக்கட்ட மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை காணும்படியான கிருபை ஆண்டவர் தரணும். ஒரு வாரங்கள் வேணும், தரிசனங்கள் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரையும் கரம் தொடட்டும் ஐயா, ஒவ்வொரு மனுஷன் மேலும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாரமுள்ள மக்களாய் வாழ, தரிசனமுள்ள மக்களாய் வாழ கிருபை தாங்க ஐயா. ஒரு ஆத்ம பாரத்தை தாங்க, ஆத்ம தாகத்தை தாங்க. ஒரு ஆண்டவரை திருச்சபை கொடுத்து பாரத்தை தாங்க ஐயா. ஆண்ட கேட்கலாமா? பரிசுத்த பவுல் என்ன சொன்னாரு? எத்தனையோ பாடுகளை பட்டார். வேதத்தில் வாசிக்க 2 Corinthians 11 வாசிக்கும் போது 43 முறை அடிபட்டேங்காரு. கப்பர் சேதத்தில் இருந்தார், கண் விழிப்பில் இருந்தார், சாப்பிடலைங்கார், தூங்கலைங்காரு. ஆனால் இதை விட திருச்சபை பாறை நாள்தோறும் நெருக்கிறதுன்னு சொன்னார். இந்த வாரமுள்ள வாழ்க்கையாண்டு கேட்பேன். ஆண்டவரே உங்களுக்கு தரிசனம் வேட்டும் ஐயா, கிருபை வரட்டுன்னு கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவ கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பா.
அல்லேலூயா. ஒரு பையன் ஜெபம் பண்ண போகிறேன், அவ்வளோதான், முடிச்சாச்சு. நானும் போகணும்ல. பைக்கெட்டு வச்சுருந்துருக்கான். பைக்கெட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு முத்தம் கொடுத்துட்டு புஸ்தகத்தையும் வச்சுட்டான். வாத்தியார் கேட்டார், என்னல சினிமா நடிகன் படத்தை எடுத்தே நீ முத்தம் கொடுத்துட்ருக்கேன்னு கேட்டார். அடுத்த நாள் பையன் கேட்டானா, சார் நான் அன்னைக்கு இப்படி சொன்னேன், இன்றைக்கி அவன் படத்தை எடுத்து மேலே மாட்டுறியான்னு கேட்டாரான் வாத்தியார்ட்ட. இதுதான் ராஜாக்களை ஆண்டு மாற்றுவார். உண்மைதானே? ராஜாக்களை மாற்ற காலம் தானே. யார் மக்கள் போய் யார் மேலே கை வச்சாங்களோ வெறும் அவுட் ஆகிட்டாங்க. முதலமைச்சர்லேருந்து எல்லாம் பாவம் போயிடுச்சு. ரொம்ப வேதனையாக. ஏன்னா பரிசுத்தமான மக்களில் ஜெபம் இல்லாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கரைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. உடையாமொழி மக்களுக்கு வர்ற சாமி, இந்த தகப்பனோட கண்ணீர் இறந்துருக்கீங்கப்பா. விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஆயை பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. துதி கனமை பூமி சொத்துக்கிறோம். வேட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே.